வணக்கம். வருகின்ற சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 26/4/2025 மாலை அல்லது பிற்பகல் 25:48 ஒத்த கிரகங்கள் அல்லது ஒரு உருவத்தில் வெட்டப்பட்ட ராகுகேது பெயர்ச்சி. அப்போ மணின்னு பார்க்கும்போது 4:18 ஏறத்தாழ. இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் மற்ற கிரகங்களுக்கு நேர்மாறாக சுற்றக்கூடிய நகரக்கூடிய ஒரு கிரகங்கள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 25:48 புரட்டாதி 3லேருந்து சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 26/4/2025 கும்பத்தில் பயணம் பண்ணுறாங்க. இந்த கும்பராசி நண்பர்களுக்கு புரட்டாதி சொல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த ராசிக்காரங்களுக்கு கும்பத்திலையும் வருது, மீனத்திலையும் வருது. அது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்க ஆனி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்திலேயே பயணம் பண்ணுறார். அதன் பிறகு நட்சத்திர பாதம் மாறும்போது அந்த ராகுகேதுனுடைய அளவீடுகள் இதுதான் பாதச்சாரத்தினுடைய பலன். இப்போ குரு வீட்டில் குரு பாதத்தில் ராகு நடக்கும்போது சிறப்பு நன்மை செய்வாங்க. அதற்கு நேதிர் கிரகமான கேது உத்தரம் சூரியன் சாரத்தில் போகிறார். அது எப்போ? இதே சித்திரை மாதம் 26/4 ஆனி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு பூரம் உத்தரங்காலில் போகிறார். இப்போ புரட்டாதி காலில் போகிற ராகுவும் உத்தரங்காலில் போகிற கேதுவும் முழு நன்மையை செய்வாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நன்மையும் நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரங்காலில் கேது செவ்வாய் போல செயல்படுவாரா? அதானே 3 சொல்லுது. அப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு டிகிரிங் ஏற்படும். யார் பெரிய ஆள்? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூரத்தில் போகும்பொழுது ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் நன்மை தீமை நடந்துகிட்டு இருக்கும். நன்மை தீமைங்கிறது உங்கள் லக்னத்துக்கு ராகு எங்கே வராரு, ஆதியில் ராகு எங்கே இருக்கிறாரு, அந்த ராகு இயல்பாக அந்த கிரகம் வலிமையான இடத்துல தான் ஆதியில் பிறந்திருக்காரா, கோச்சாரத்துக்குத்தான் இது. லக்னத்துக்கு எந்த ராசியை வேணாலும் இருங்க, எந்த லக்னமாக வேணாலும் இருங்க,
அப்போ பூரட்டாதி சதயம் இந்த 2 பாதச்சாரத்தில் அல்லது இந்த 2 கால்லையும் போகும்போது ராகு நன்மை செய்வார். அதுவே உத்தரங்காலில் போகிற ராகு கேது நன்மை செய்வார். உத்தரங்காலில் போகிற கேது திசாபூத்தைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஏற்றத்தாழ்வை மாற்றி அமைச்சு செய்வார். இப்போ பாசிட்டிவாக மட்டும் பேசணுமா நெகட்டிவாக மட்டும் பேசணுமான்னா குறிப்பாக செம்மத்தில் இருக்க கேது அரசாங்கத்தினுடைய உதவியை செஞ்சு கொடுத்துருவார். அரசாங்கத்தில் உள்ள வேலையை தெளிவாக செஞ்சு கொடுப்பார். ஆதியில் பிறந்த கிரக வலிமைக்கு தகுந்தவர் செஞ்சு கொடுப்பார். பொதுவாக ராகு கேதுக்கு 7ஆம் பார்வையும் சில நூலில் மட்டுமே, சில நூலும், சில நூலில் 3, 11 சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வர இந்த கிரகங்கள் நன்மையை செய்யும். அதுலேயும் பாதச்சாரத்தை இந்த சாரத்தை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. லக்னத்துக்கு சாதகமான சூழல் அமைச்சிட்டா ராகு கேது உங்களை உச்சத்தில் கொண்டு உட்கார வச்சு அழகு பார்த்துரும். ஆனால் அதே நேரத்தில் ராகு கேது உங்களுக்கு அழகு பார்க்குற இப்படி நம்ம யோசனை பண்ணிட வேண்டாம். அங்கே அப்படி பொங்கு இப்போ கீழே ரொம்ப போட்டு மிதிச்சிருவாரோ அந்த நிலையில் மாற்றி கொடுப்பாங்க. ஜீரோ ஆக்குறது கிடையாது. ராகு கேதுகளை ஜீரோ ஆக்குற குறிப்பாக கேது ஞானக்காரகன், அடி கொடுப்பார், மருந்து அந்தாண்ட தயாராக வச்சிருப்பார். அதனால் இந்த ராகு கேது வருகிற 26/4/2025 25/11/2026 வரையில் இந்த கும்பத்தில் பயணம் பண்ணுற ராகுவும் சிம்மத்தில் பயணம் பண்ணுற கேதுவும் உங்களுடைய கர்மாவின் தத்துவத்தின்படி செயல்படுவாங்க. 25 நாழி சித்திரை மாதம் 13ஆம் தேதி 25 நாழி 47 வினாடிக்கு பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருந்து செயல்படுகிற இந்த ராகு ஆனி மாதம் 14ஆம் தேதி 19 நாழி 20 வினாடி வரைக்கும் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு வரார். அப்போ அதன் பிறகு ஆவணி 14ஆம் தேதி 12 நாழி 52 நாளைக்கு பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வரார். அதன் பிறகு ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி 6 நாழி 24 வினாடிக்கு சதயத்துக்கு வரார். இந்த சதயம் சுயசாரம். சுயசாரத்தை பற்றி சொல்லும்போது ராகு உங்களுக்கு கோச்சாரம் லக்னத்துக்கு கோச்சாரம் சிறப்பாக இருக்குமே. ஆனால் உச்சத்தை தொடுவீங்க, உச்சத்தை மிச்சமில்லாத தொடுவீங்க. அதன் பிறகு பார்த்தா 18/9 மார்கழி மாதம் 18ஆம் தேதி 59 நாழி 56 நாழிக்கு சதயம் 3க்கு வரார் கும்பத்துக்கு.
இந்த கும்பத்தில் இருக்கும்பொழுது வர்க்கோத்தில் வராரு ராகு. அப்போ வர்க்கோத்தில் எவ்வளோ நாள்? சராசரி 2 மாதம் சொச்சந்தான் ராகு கேது ஒரு இடத்துல ஒரு சாரத்தில் செயல்படுறாங்க. ஆவரேஜ் 2 மாதம், 2 மாதம் 3 நாள் இருக்குது, 2 மாதம் 1 நாள் இருக்குது, 2 மாதம் 4 நாள் இருக்குது. ஒரு மாதம் 29 நாள். இப்போ ஆவரேஜ் நமக்கு 2 மாதம் இருக்குது ஒரு சாரத்தில் இந்த ராகு கேது செயல்படுது. அந்த சதயம் 3ல் செயல்படும் போது ராகு சுயசாரத்தில் பக்குவத்தில் போகிறார். காலச்சக்கரத்துக்கு சிறப்பாக இருக்குமே, ஆனால் அள்ளி தூக்கி கொடுத்து உங்களை உச்சில் கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு